கர்த்தர் இயேசு கிறிஸ்து இணைய நாமத்தில் வாழ்த்துக்கள் பல. சிறுபிள்ளைகளாக உங்களுக்கு நீதிமொழியிலிருந்து நீதிமொழியின் கதைகள் இன்றைய நாளில் கூட 20வது நீதிமொழிகள் 1வது வசனம். திராட்சரசம் பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. திராட்சரசம்னா என்னன்னா மதுபானம் தான். மதுபானம்னா போதை உண்டாக்கக்கூடிய ஒரு பானம் தான் அது. மதுபானமாக இருக்குது, திராட்சரசமாக இருக்குது. திராட்சரசம் குடித்தா என்ன பண்ணுவான், மதிக்கட்டு அவன் என்ன செய்யுதுன்னு தெரியாமையே இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு விடுதலை பெறணும். அப்போ அந்த போதை வசத்தை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கணும். நிறைய பேர் படித்தவங்களே கொடுத்து பார்த்தா வேலை பலுனால குடிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லுவாப்பில்ல, சவர்ந்து போனதுனால குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது நிலையில் மாறணும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ சிறு பிள்ளைங்க கூட குடிச்சிட்டு இருக்காங்க, மதுபானத்துக்கு அடிமையாக இருக்காங்க, திராட்சரத்துக்கு அடிமையாக இருக்காங்க. இந்த நிலையில் மாறணும். அப்போ அது பெரிய ஞானியாக இருந்தாலும் கூட என்ன பண்ணுறாங்க, அதுக்கு மயங்கிடுறாங்க. அதனால அநேக இடர்பாடுகள் வந்துருக்கு, படிக்க முடியாமல் இருக்குங்க, சூழ்நிலை இருக்குது. ஞானிகள் அவங்களுடைய வேலையும் கூட செய்ய முடியாத சூழ்நிலையில் உருவாகிட்டு இருக்கு. அப்போ திராட்சரசத்துக்கு வழி போகணும். மதுபானம் அருந்தாமல் இருக்கணும். ஒரு பெரிய ஞானி இருந்தாராம், முனிவர் ஒருத்தர் என்ன பண்ணார், காட்டில் தவம் செய்யணும்னு உட்காந்துட்டு இருந்தாராம். தவம் செய்யணும்னு வலிமையாக தவம் பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ இதை தவத்தை கெடுக்கணும்னு என்ன பண்ணணும், அசுரர்கள் என்ன பண்ணாங்க அந்த காலத்தில், அசுரர்கள் தவத்தை எப்படியாவது கெடுக்கணும், அவன் தவம் பண்ணி சக்தி அதிகம் பெற்றுவான் முடிவுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இதை கெடுக்கிறதுக்காண்டி ஆனால் ஏதோ ஒரு பாவம் செய்விக்கணும். அவன் பாவம் செஞ்சால் தவம் பழிக்காமல் போயிடும், தவம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, முனிவர்கிட்ட அசுரர்கள் கேட்டாங்களாம், நான் ஒரு 3 காரியத்தை செய்ய சொல்லுவேன், அதில் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் போதும், உங்களை நீங்கள் தவம் செய்யறதுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம், எந்த தடங்களும் செய்ய மாட்டோம், இந்த ஒரு காரியத்தை மட்டும் செய்யுங்க அப்படின்னாப்ல. என்ன காரியம் சொன்னாப்ல, முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு பெண்ணை பார்த்துட்டு இந்த பெண்ணை நீ கெடுக்கணும் அப்படின்னாப்ல. அப்போ முடிவு சொல்லிட்டேன், ஐயோ அது பாவம், இந்த பெரிய பாவத்தில் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னாப்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த என்ன பண்ணாங்க, இன்னொன்று சொன்னாப்ல, இந்த குழந்தைய கொண்டு இருக்கும், அதான் செய்ய மாட்டேன், சரி இந்த குழந்தையாச்சும் கொண்டு அப்படின்னாப்ல. ஐயோ இது பெரிய பாவம், இதுன்னு செய்ய மாட்டேன் அப்படின்னாப்ல. அப்போ 3வது ஒரு காரியம் சொன்னாப்ல, ஒரு கலசம் நிறைய மதுபானத்தை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்களா, இதை குடிச்சிடு அப்படின்னாப்ல. இதை குடிச்சினாலும் போதும், நான் என்ன பண்ணுறேன், உன்னைய விட்டுருவாங்க, நீங்கள் தவம் செய்யலை அப்படின்னாப்ல. அப்போ முனிவர் யோசிச்சு பார்த்தாராம், அது 2 பெரிய பாவம், பெண்ணுக்கு எடுக்கிறது பாவம், கொலை செய்கிறது பாவம். ஆனால் மதுபானம் நமக்கு தானே, நம்ம உடம்புக்காக கெடுது, அதனால பிரச்சனை இல்லை, நம்ம அது குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், மதுபானத்தை குடிச்சாராம். மதுபானம் குடிச்சோன்னா அப்படி என்ன ஆச்சு, போதை அதிகம் போச்சு. போதை அதிகமானோடனே பெண்ணை பார்த்து இச்சையில் என்ன பண்ணார், பெண்ணை கெடுக்கிற பார்த்தாராம். அப்போ அதுக்கு என்ன, குழந்தை அழுதுட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணிட்ட முனிவர், முதல்ல குழந்தை கொள்ளை செஞ்சுட்டார், கொஞ்சம் தூக்கி போட்டு அப்புறம் பெண்ணையும் கெடுத்துட்டாராம். பெண்ணை கெடுத்த இப்போ என்னாச்சு, ஒரு பாவம் செய்ய மாட்டேன்னு இப்போ என்ன 3 பாவம் ஆச்சு. போதைனால 3 பாவத்தை செய்யணும். இந்த மாதிரி நிறைய ஞானியாக இருப்பாங்க. ஞானியாக இருந்தும் கூட அவங்களுக்கு என்னென்ன, அந்த போதை உள்ளுக்குள்ளே போகணுன்னு அவங்களுக்கு புத்தி பேதளித்து அநேக கொலைகள் செய்கிறாங்க, கற்பழிப்பு, நிறைய பாவங்கள் பெருகி கொண்டு இருக்குது. அப்போ இந்த இதிலிருந்து விடுதலை பெறணும். அப்போ நம்ம படிக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணணும், இதுக்கு விலகி இருக்கணும். பார்த்தா கஞ்சாவே ஸ்கூல் பக்கத்துலேயே விற்பாங்க, நல்லா இருக்கும், படிக்கலாம், நல்ல ஞாபகம் சக்தி வரும், படிக்கலாம்னு சொல்லிட்டு போதை வஸ்துவெல்லாம் கொடுப்பாங்க நிறையா. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அதிலிருந்து விலகி இருக்கணும், அதுக்கு போகக்கூடாது, அடிமையாகக்கூடாது, திராட்சரத்துக்கு அடிமையாக. அப்போ நீங்கள் ஞானமாக கிடைக்காது உங்களுக்கு. அது முனிவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஞானத்தை பெற்றுக்கொண்டார், ஆனாலும் என்ன பண்ணிச்சா, பேதளிச்சு போயிட்டு, பேதளிச்சு நம்ம தவம் செய்ய முடிஞ்சா தவம் கெடுத்து போச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஞானமாக நடக்கணும். அப்போ திராட்சரத்துக்கு வழி போகணும், மதுபானம் பண்ணக்கூடாது, போதை வஸ்துக்கு அடிமையாகக்கூடாது. இதெல்லாம் இருந்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் நீங்கள் வளரக்கூடிய காலங்களில் பெருசானாலும் என்ன பண்ணணும், தேவனும் பயந்து நடக்க முடியும். அப்போ தான் உங்களுக்கு ஞானம் அதிகமாக வரும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து சகல நன்மையால் நிரப்புவாராக. ஆமென்.